ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாங்காய் சீசன் வந்தாலும் வந்துச்சு. டெய்லி ஏதாவது ஒரு மாங்காய் ரெசிபி தான். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு மாங்காய் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் மாங்காய் சாம்பார். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சாம்பார் பருப்பை எடுத்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு 3/4 அளவுக்கு பருப்பு எடுத்துக்கிட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். இது நல்லா ஒரு 4-5 விசில் விட்டு மை மாதிரி அந்த அளவுக்கு பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வேக வச்ச தண்ணியே யூஸ் பண்ணிக்கலாம். இதை பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதோடே மாங்காய், நறுக்கிற மாங்காயையும் வெங்காயத்தையும் சேர்த்துருங்க. சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சப்போஸ் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு கொதிக்கிறதுக்கு விட்டுருங்க. உண்மையாகவே இந்த மாங்காய் சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். நல்லா அந்த வெந்துருச்சு, வெங்காயமும் வெந்துருச்சு, ப்ளஸ் மாங்காயும் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப ஓவராக கொதிக்க விட்டுறாதீங்க, அப்புறம் இதுவாகிடும். இப்போது இதெல்லாம் இதில் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு நீங்கள் அந்த கொதிக்க வச்ச பாத்திரத்திலே எண்ணெயை ஊற்றி தாளிக்க போகிறோம். ஸோ நல்லா கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டே என்ன பண்ணணுன்னா, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பெருங்காயத்தை அதில் ஆட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் மற்ற ஸ்பைசஸ்லாம் சேர்க்கணும். ஸோ பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கடுகு எடுத்து ஒரு 2, நான் குட்டி டீஸ்பூன்றதுனால 2 டீஸ்பூன் போடுறேன். கடுகு பொரிஞ்சோடனே உளுந்தில் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுவும் கொஞ்சம் பொன்னிறமாக வரணும். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா அதுக்கடுத்து சீரகம் கொஞ்சம் எடுத்து அதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ எல்லாம் பொரிஞ்சிட்ருக்கு. அதுக்கு அடுத்ததாக வெந்தயம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய போட்டுட்டா அப்புறம் கசக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் வந்துடும். ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஆல்ரெடி வச்சுருந்தோம்ல, அதில் தண்ணியை மட்டும் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. ஃபில்டர் பண்ண வேணாம். நீங்கள் இப்படி கொஞ்சமாக அந்த ஊற்றி அந்த கொஞ்சம் கொதிக்க விட்டிங்கன்னா தான் அதுக்கப்புறம் அதை சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அந்த தண்ணியை மட்டும் ஊற்றிக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம சில்லி பவுடர், கொரியண்டர் பவுடர் எல்லாம் சேர்க்க போகிறோம். நம்ம மாங்காயை ஃபஸ்ட்டே போட்டு இதில் கொதிக்க விட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணோன்னா மாங்காய் ரொம்ப குழஞ்சி போயிடும். ஸோ அதனால் அதை லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஆல்ரெடி வெந்துருச்சுல, ஸோ அதனால் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நான் 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர் போடுறேன். இதில் கலர் பார்த்துக்கணும். கலர் ரொம்ப கம்மியாக தான் வருதுன்னா எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ போட்டு கிண்டிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம மல்லித்தூளும் ஒரு 1.5 ஸ்பூன் போடுங்க. இப்போ மல்லித்தூளும் போட்டாச்சு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதில் கொதிக்க விட்டுட்டு உப்பை ஆட் பண்ணணும். இது நான் கலருக்காக இன்னொரு ஸ்பூன் சில்லி பவுடர் போடுறேன். சப்போஸ் நீங்கள் தனி மிளகாத்தூளை வச்சுருந்தீங்கன்னா அவ்வளோ போட்டுறாதீங்க, ரொம்ப காரமாயிடும். இப்போது உப்பு எடுத்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உப்பு லாஸ்ட்டாக உங்களுக்கு பத்தலைன்னா அப்போதைக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது போதும். இதை நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா முறைச்சி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமா தான் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் இருந்துச்சுன்னா வெல்லம், அதை ஒரு 1.5 ஸ்பூன் நான் இதில் போடுறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி நல்ல ஒரு ரொம்ப ஸ்வீட்னஸ் அந்த மாதிரி இருக்காது, பட் ஆனால் நல்லா சாப்பிடும்போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இதுக்கப்புறம் அந்த மாங்காயெல்லாம் எடுத்து அதில் கொட்டிட்டிங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட மாங்காய் சாம்பார் ரெடி ஆக்க போகுது. இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு எல்லாத்தையும் சாறுற மாதிரி, இந்த மாங்காயில் எல்லாத்துலேயும் சாறுற மாதிரி கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுருங்க. உண்மையாகவே இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல
டேஸ்டியான சாம்பார் இது. கொஞ்சம் நல்ல ஒரு ரொம்ப தனியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஓரளவு மீடியம் கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். சில பேர் வந்து கீ ரொம்ப பிடிக்கும், அதை பிடிச்சவங்க கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மாங்காய் சாம்பார் ரெடி. நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிக்குவோம். இப்போ இந்த மாங்காய் சாம்பாரில் வந்து சாதத்துக்கும் இதை வந்து ஊற்றிக்கிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசை அதுக்கெலாம் ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உளுந்த வடையில் இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். பட் இப்போ வந்து ஆமை வடை தான் நம்மளுக்கு இருக்கிறதுனால ஆமை வடையில் ஊற்றுறேன். பட் இதுவும் ஒரு விதமான டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ காய்ஸ். பாய் பாய், டேக் கேர்.